புயல் காலத்தில் புயல் வேகத்தில் செயல்பட்டு புயலின் அடிச்சுடுவிடே இல்லாமல் செய்த அரசுதான் அதிமுக அரசு எனவும், மழை மட்டுமே பொழிந்த மிக்ஸாம் புயலை கூட நிர்வாக திறனற்ற அரசால் எதிர்கொள்ள முடியவில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்புரையாற்றினார். அப்போது உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்றும், அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அதிமுகவை விமர்சிப்பதா என்றும் கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, மதுரை மாநாட்டை விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என சாடினார். மதுரையில் நடைபெற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக எதிரிகள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல இந்த மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு, இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இந்த மாநாடு 3 முறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அண்ணா திமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. தீய சக்தி திமுக துரோகிகளோடு இணைந்து அதிமுகவை முடக்க நினைத்தது அனைத்தும் தவிடுபொடி ஆகிவிட்டது என்றும், அதிமுக இனி ஜெட் வேகத்தில் செயல்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். தீய சக்தி திமுக நம்மை எவ்வளவோ சீண்டி பார்க்கின்றது. இயக்கத்தை முடக்க எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் சி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்ம எதிரிகளோடு கைகோத்து துரோகிகளும் இணைந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து இயக்கத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்களுடைய துணையோடு, இருவரும் தன்னுடைய அருள் ஆசியோடு வென்று காட்டினோம். ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும். அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது. அதே போல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும்.